உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க மிகவும் போற்றி போடக்கூடிய அம்மா உணவகமோ அம்மா மருந்தகமோ பல்வேறு கட்டடங்களோ 400க்கும் மேற்பட்ட பேருந்துகளோ 7 மாத காலமாக துவக்க விழாக்கா காத்திருக்கோம். இந்த திட்டங்கள்லாம் முன்னாடியே வந்தா அந்த அம்மா பேரு தானே விளங்கும், அந்த அம்மா பேருக்கு தானே புகழ் கிடைக்கும். அம்மா வரட்டும்னு காத்திருக்கோம். அம்மா வந்து தொடங்கட்டும்னு. இந்த 400 பேருந்துகள் தரையில ஓடிட்டு இருந்துச்சுன்னு அந்த நீங்க சொல்ற அதே அம்மாவுக்கு தானே புகழ் கிடைச்சிருக்கும். இனி வந்தா தானே ரீச் ஆகும் சார். தொட வேண்டியவங்க தொட்டாதான் சார் தொலங்கும். அவங்க வந்து தொடங்கட்டு நாங்க காத்திருக்கோம். இதுல வந்து இப்போ இங்கதான ஒரு கேள்வி வருது. ஆட்சி நிர்வாகம் முதலமைச்சரா இருக்கிறவங்க அரசு நடத்தக்கூடியவங்க ஒரு திட்டம் முழுமையாக முடிவடைந்த பிறகு கூட அதை அப்படியே வச்சிருப்பாங்க. தங்களுடைய கட்சி தலைவர் வந்து இது எங்க ஆட்சி, இது எங்க ஆட்சி, ஒட்டுமொத்த மக்களுடைய ஆட்சி, இது வந்து 7.5 கோடி தமிழர்களுக்கான ஆட்சி, இது எங்க ஆட்சி, ஒட்டுமொத்த மக்களுடைய ஆட்சி, இது வந்து 7.5 கோடி தமிழர்களுக்கான ஆட்சி, இது எங்க ஆட்சி, ஒட்டுமொத்த மக்களுடைய ஆட்சி, இது வந்து 7.5 கோடி தமிழர்களுக்கான ஆட்சி. அம்மா வந்து தொடங்கட்டும்னு காத்திருக்கிறதுல என்ன தப்பு? இது மக்களுடைய என்ன குடிமொழிக்கு போயிடுச்சு, மக்களுடைய என்ன குடிமொழிக்கு போயிடுச்சு, மக்களுடைய என்ன குடிமொழிக்கு போயிடுச்சு. இல்ல நான் கேக்குறது 7 மாதத்துடைய செயல்பாடுல மக்களுக்கான ஒருத்தம் கிடையாது, மக்களுக்கான ஒருத்தம் கிடையாது, மக்களுக்கான ஒருத்தம் கிடையாது. இந்த குற்றச்சாட்டுகள் அவங்க வச்சது. எந்த குற்றச்சாட்டு? இந்த ஒரு பேருந்து துவக்கப்படல, அம்மா உணவு துவக்கப்படல, சாலை அம்மா வந்து துவக்கணும்னு வச்சிருக்கோம். அம்மா வந்து துவக்கணும்னு வச்சிருக்கோங்க. மக்களுடைய என்ன குடிமொழிக்கு போயிடுச்சு. இந்த 7 மாசத்துல அந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்துருக்கலாமே, தொடர்ந்து இருக்கலாமே. மெட்ரோ ரயில் திட்டம் காத்து கிடக்கு, அதே மாதிரி பேருந்து. அம்மா வந்து தொடங்கி வைக்கட்டும்ங்க. நான் கூட அதுக்கு தான் ஆசைப்படுறேன். நாட்டு மக்களும் அதுதான் ஆசைப்படுறாங்க. அம்மா வந்து தொடங்கட்டும்னு. அந்த திட்டங்கள் என்ன பயன் தருகிறது என்பதை தவிர தாண்டி அந்த திட்டத்தை துவக்கி வச்ச யாருங்கிறதா ரொம்ப முக்கியம் இல்ல. அது எல்லா நிறுவனங்களையும் லாபத்துல வளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் டாஸ்மாக் தான். அப்ப நம்முடைய அரசுடைய போக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியுது இல்லையா? நம்ம வந்து எல்லா நிறுவனங்களும் நட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்க, இறங்கி கொண்டிருக்க, ஒரு நிறுவனம் மட்டும் லாபத்தில் இருக்கு, அது டாஸ்மாகா இருக்கு. ஆமா, அது வந்து மேலும் மேலும் தமிழர்களை அழிக்கிறதுக்கான ஒரு நிலைமை இல்லையா? நான் ஒத்துக்கிறேன், நானே ஒத்துக்கிறேன். மேலும் மேலும் தமிழர்களை அழிக்கிறதுக்கான ஒரு நிலைமை இல்லையா? நான் ஒத்துக்கிறேன், நானே ஒத்துக்கிறேன். அது வந்து மேலும் மேலும் தமிழர்களை அழிக்கிறதுக்கான ஒரு நிலைமை இல்லையா? நான் ஒத்துக்கிறேன், நானே ஒத்துக்கிறேன். மக்களுடைய என்ன குடிமொழிக்கு போயிடுச்சு, மக்களுடைய என்ன குடிமொழிக்கு போயிடுச்சு, மக்களுடைய என்ன குடிமொழிக்கு போயிடுச்சு.